41வது ஸ்லோகம். त्यक्त्वायुधानि सर्वाणि सैनिकाक्षतजाप्लुताः जग्मुर्भुम्भारवं सर्वे குர்வானா ராஜமந்திரம். சைனிகர்கள் எல்லா ஆயுதங்களும் உபேட்சிச்சு ரத்தம் ஒழுகிண்டு அழுது கத்திண்டு அந்த ராஜாவோடு அந்த கொட்டாரத்துக்கு ஓடி போனான். 42வது ஸ்லோகம். தானாகதான் சுசம்பிரேட்சிய शुम्भ शत्रु निषूदना पप्रच्छ क्व निशुम्भोऽसौ कदं भग्ना पलायिता. ஓடி வந்த படர்களை பார்த்து சத்ரு சம்ஹார சத்ரு சம்ஹாரத்துக்கு ஆவலோடு கூடிட்டு இருக்கிற சும்பன் கேட்டான். சத்ரு சம்ஹார அக்ஷமனா இருக்கிற சும்பன் கேட்டான். அதானது சத்ருவை எப்படியாவது சீக்கிரம் கொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற சும்பன் கேட்டான். நீ சும்பன் எங்கே? நீங்கள் என்னத்துக்காக்கும் இப்படி தோத்து போய் ஓடி வந்துட்டு இருக்க? 43வது ஸ்லோகம். தத்ஸ்ருத்வா வதனம் ராஜ்ஞஸ்தே ப்ரோஜு பிரணதாபிருஷம் ராஜம்ஸ்தே நிகதோ பிராதா சேதே சமரமூர்தனி. ராஜா கேட்டத கேட்டுட்டு ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டவா சொன்னா, ராஜாவே உங்களோட சகோதரன் போர்க்களத்துல கொல்லப்பட்டு கிடக்கான். 44வது ஸ்லோகம். தயா நிபாதிதா சூரா ஏஜதேப்யனுஜானுகா வயம் ஸ்வாம் கதிதும் சர்வம் விருத்தாந்தம் சமுபாகதா. உங்களோட தம்பியோடு கூட இருக்கிற சூரர்களையும் அவள் கொன்னுட்டா, உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லறதுக்காக்கும் நாங்கள் இதா ஓடிண்டு வந்திருக்கோம். 45வது ஸ்லோகம். நிஷும்போ நிகதஸ்தத்ர தயா சண்டிகயாதுனா நகி யுத்தஸ்ய காலோத்ய தவ ராஜன்ரணாங்கனே. நிஷும்பன யுத்த பூமியில வச்சு சண்டிகையாக்கும் இப்ப கொன்னது. அதனால ராஜாவே உங்களுக்கு போர்க்களத்துல போய் யுத்தம் பண்றதுக்கு அனுகூலமான காலம் இது கிடையாது, நீங்கள் அங்க போக வேண்டாம். 46வது ஸ்லோகம். தேவகாரியம் சமுத்திஷ்ய காபீயம் பரமாங்கனா ஹந்தும் தைத்ய குலம் நூனம் பிராப்தேதி பரிசிந்தையா. தேவகாரியம் சாதிக்கிறதுக்காகிட்டு வந்த ஏதோ ஒரு ஸ்திரீயாக்கும் இவள் அசுர வம்சத்தை எல்லாம் நசிப்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாக்கும் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நினைச்சுக்கணும். 47வது ஸ்லோகம். நைஷா பிராகிருதயோ சைவ தேவி சக்திரனுத்தமா அஜிந்திய கரிதா குவாபி துர்ஞேயா தெய்வதைரபி. இவகிட்ட ஜெயிக்க முடியாது, இவள் சாதாரணமான ஒரு ஸ்திரீ கிடையாது, ரொம்ப ரொம்ப உத்தமமான தேவி சக்தியாக்கும் இவளோட சரிதம் நினைச்சு பார்க்கவே சாதிக்காது. தேவர்களுக்கு கூடியும் இவளோட மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. 48வது ஸ்லோகம். நானாரூபதராதீவ மாயாமூல விசாரதா விசித்திரபூஷணா தேவி சர்வாயுதரா சுபா. விவிதமாயிருக்கிற நிறைய ரூபம் சீகரிக்கிறவளாக்கும் இவள், மாயாஸ்வரூபத்துல தெரியப்படுறவளாக்கும் இவள், விசித்திரங்களான ஆபரணங்களும் பூஷணங்களும் எல்லாம் தரிச்சவளாக்கும் இவள், நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்கிறவளாக்கும் இவள், மங்களகரமாயிருக்கிறவளாக்கும் இவள். அவளை பார்க்கறதுக்கு என்ன ஒரு அழகு. 49வது ஸ்லோகம். கஹனா கூடசரிதா காலராத்திரிவாபரா அபார பாரகா பூர்ணா சர்வலட்சண சம்யுதா. இவளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தராலேயும் முடியாது. பிரளய காலத்துல இருக்கிற காலராத்திரி மாதிரி பயங்கரியா இருக்கா. அதே மாதிரி இவள் சர்வ லட்சணங்களும் இருக்கிறவளுமாக்கும். இந்த
പ്രപഞ്ചத்துக்கு അപ്പാർപ്പെട്ടവളായിട്ടും ഇരിക്കാ. 50வது ശ്ലോകം. അന്തരീക്ഷസ്ഥിതാ ദേവാസ്താം സ്തുവന്ത്യ കുതോഭയ ദേവകാര്യം ച കുർവാണാം ശ്രീദേവി பரமாத்புதாம். தேவகாரியம் நிர்வகிக்கிற பரம அற்புத ஸ்வரூபிணியாயிருக்கிற அந்த ஸ்ரீதேவிய தேவர்கள் வானத்துல நின்னுண்டு பயமில்லாம ஸ்துதிச்சுண்டு நிக்கிறா. 51வது ஸ்லோகம். பலாயனம் பரோ தர்ம சர்வதா தேஹரட்சணம் ரட்சிதே கில தேஹேஸ்மின் காலே ஸ்மத் சுகதாம் கதே. ஓடி போறதாக்கும் இப்ப செய்ய வேண்டின சரியான தர்மம். சரீரம் எப்படியாவது நமக்கு பாதுகாத்துக்கணும். இந்த சரீரம் ரட்சிச்சாத்தான் நமக்கு சுககரமான வாழ்க்கை உண்டாகும். காலம் அனுகூலமாயிட்டு வந்து சேர்ற சமயத்துல நமக்கு இவாகிட்டெல்லாம் வந்து யுத்தம் பண்ணணுமானா சரீரம் அப்படிங்கிறது வேணும். 52வது ஸ்லோகம். சங்கிராமே விஜயோ ராஜன் பவிதாதேன சம்சயா கால கரோதி பலினம் சமயே நிர்பலம் கொஜித். ராஜாவே, யுத்தத்துல நீங்கள் ஜெயிப்ப, அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. காலம் அப்படிங்கிறது பலம் இருக்கிறவாளையும் பலம் இல்லாம செஞ்சிடும் சில நேரத்துல. 53வது ஸ்லோகம். தம் புன சபலம் கிருத்வா ஜயாயோபததாதிஹை தாதாரம் யாஜகம் காலா கரோதி சமயே கொஜித். காலம் பலம் இருக்கிறவன பலம் இல்லாம பண்ணும். அப்படி மறுபடியும் பலம் இல்லாதவன பலம் இருக்கிறதாயிட்டும் செய்யும். എന്നിട്ട് சக்சஸ கொடுக்கும். எப்பவும் ஒருத்தர் தோத்துட்டே இருக்க மாட்டா, எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்க மாட்டா. ஜெயிச்சுட்டே இருக்கிறவன் தோப்பன், அப்புறம் அந்த தோத்துட்டே இருக்கிறவன் ஜெயிக்கவும் செய்வன். காலம் சில டைம்ல பண்டிதர்களை முட்டாளுமாக்கும், அதே மாதிரி தனவான்மார்களை யாஜகர்களும் ஆக்கும். இப்படி காலம் அப்படிங்கிறது பல விதத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாரையும் ஆட்டி படைக்கும். நிறைய தானங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறவன தானம் வாங்குறவனாயிட்டு பிச்சைக்காரன் ஆக்கிட்டு மாற்றவும் செய்யும் இந்த காலம். 54வது ஸ்லோகம். பிட்சுகம் தனதாதாரம் கரோதி சமயாந்தரே விஷ்ணுகாலவசோ நூனம் பிரம்மாவா பார்வதிபதி. ஒரு சில டைம்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவன கோடீஸ்வர பதவிக்கு கொண்டு போய் சேர்க்கும். பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளெல்லாம் காலத்துக்கு கட்டுப்பட்டவாளாக்கும் அப்படிங்கிறது உறுதி. 55வது ஸ்லோகம். இந்திராத்யா இந்திர ஆத்யா நிர்ஜரா சர்வே கால ஏவ பிரபு ஸ்வயம் தஸ்மாத் காலம் பிரதீட்சஸ்வ விபரீதம் தவாதுனா. அதே மாதிரி இந்திரன் தொடங்கின எல்லா தேவர்களும் காலத்துக்கு கட்டுப்பட்டவாளாக்கும். காலம்தான் பிரபு. அதனால காலம் அனுகூலமாயிட்டு வரவேற்கி காத்திருக்கலாம். உங்களுக்கு இப்போ காலம் விபரீதமாயிட்டாக்கும் இருக்கு. இந்த டைம்ல அங்க போய் யுத்தம் செய்ய வேண்டாம், உயிரை காப்பாத்திக்கலாம், பாதாள லோகத்துக்கு ஓடி போயிடலாம். 56வது ஸ்லோகம். சம்முகோ தேவதானாம் ச தைத்யானாம் நாசஹேதுகா ஏகைவஜ கதிர்நாஸ்தி காலஸ்ய கில பூபதே. அந்த காலம் இப்போ தேவர்களுக்கு அனுகூலமாயிருக்கு, அசுரர்களுக்கு காலம் அனுகூலம் அல்லாம நாசத்துக்கான காரணமாயிருக்கு. ராஜாவே, காலத்துக்கு ஒரு வழி மட்டும் கிடையாது, பல வழியும் இருக்கு இந்த காலத்துக்கு. இப்ப நம்ம தோத்திருக்கோம், அவ்வளவுதான். நம்ம கட்டாயம் ஃபியூச்சர்ல ஜெயிப்போம். 57வது ஸ்லோகம். நானாரூபதராப்யஸ்தி ஞாதவ்யம் தஸ்ய சேஷ்டிதம் கதாசித் சம்பவோ நிருணாம் கதாசித் பிரளயஸ்ததா. காலத்தோடு திருவிளையாடல்கள் நானா ரூபம் சுவீகரிக்கிறதாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்கோம் ராஜாவே. சில டைம்ல மனுஷால சிருஷ்டிக்கிறது, சில டைம்ல பிரளயத்தை சிருஷ்டிச்சு எல்லாத்தையும் நசிப்பிக்கிறது காலம்.
8வது ஸ்லோகம். உல்பத்தி ஹேது காலோன்ய க்ஷய ஹேதுஸ்ததாபரா பிரத்யக்ஷம் தே மகாராஜா தேவ்யா சர்வே சவாசவா. உற்பத்திக்கு காரணமான காலம், அதே மாதிரி எல்லாம் நசிக்கிறதுக்கு காரணமான காலம், இப்படியெல்லாம் காலம் பல பல ரூபத்துல வரதே மகாராஜாவே உங்களுக்கு பிரத்யட்சமாயிட்டு தெரியற விஷயம் அல்லவா இதெல்லாம். தேவிகள் நிறைய பேர் இருக்காளே, அதே மாதிரி இந்திரன் தொடங்கின தேவர்களும் எல்லாம் நிறைய பேர் இருக்காளே, அவளெல்லாம் இப்ப ஜெயிச்சு நிக்கிறா. இப்ப காலம் பிரதிகூலமாயிட்டு இருக்கிறதுனால நம்மளெல்லாம் தோத்துன்னு இருக்கோம். 59வது ஸ்லோகம். கரதாஸ்தே கிருதா பூர்வம் காலேன சமுகேன ச தேனைவ விமுகேனாத்ய பலினோ பலயாசுரா. அனுகூலமான காலம் முன்னால உங்களுக்கு உண்டாயிருந்ததே, அனுகூலமல்லாத அந்த காலம்தான் இப்போ வந்து சேர்ந்திருக்கு நமக்கு. ஆல்ரெடி நமக்கு இந்த காலம் அனுகூலமா இருந்தது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு கப்பம் கொண்டு வந்து கொடுத்தா. இப்போ காலம் அனுகூலமல்லாத ஸ்திதியில இருக்கு. இப்போ அவளெல்லாம் பலசாலிகளா இருக்கா, இப்போ நம்மளெல்லாம் பலமில்லாதவாளாயிட்டு இருக்கோம். இதே காலம்தான் பல ஜாஸ்தியா இருக்கிற அசுரர்களை பலமில்லாத ஒரு பெண்மணிய உபயோகிச்சு இப்போ தோக்கடிக்கவும் செய்யறது. 60வது ஸ்லோகம். நிகதானிதராம் கால கரோதிஜ சுபாசுபம் ந ஜாத்ர காரணம் காளி நைவ தேவா சனாதனா. கொல்ல வைக்கிறது காலமாக்கும், சுப அசுபங்கள் எல்லாம் செய்யறது காலமாக்கும், அல்லாதக்கு காளியோ தேவர்களோ கிடையாது. காலத்துக்காக்கும் இங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். காலம் அனுகூலமா இருந்தா நமக்கு சக்சஸ் உண்டாகும். இப்ப காலம் அனுகூலம் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு தோல்வி உண்டாகிறது. 61வது ஸ்லோகம். யதா தே ரோஜதே ராஜன் ததா குரு விமர்ஷ்யஜா காலோயம் நாத்ர ஹேதுஸ்தே தானவானாம் ததா புனா. ராஜாவே யோசனை பண்ணி உங்களுக்கு எப்படியாக்குமோ விருப்பம் அப்படி செய்யலாம். இந்த காலம் உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. அதே மாதிரி எல்லா அசுரர்களுக்கும் இந்த காலம் அனுகூலம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் உங்களை தெரிவிச்சுக்கிறோம். 62வது ஸ்லோகம். தோத்க்ரதோ கத சக்ரோ பக்ன சங்கே நிராயுதா ததா விஷ்ணு ததா ருத்ரோ வருணோ தனதோயமா. யுத்தத்துல தோத்தவர்களாயிட்டு ஆயுதங்களை உபேட்சிச்சு உங்களோட முன்னாலேந்து ஓடி போனானே தேவேந்திரன். அதே மாதிரி விஷ்ணுவும் ருத்ரனும் வருணனும் குபேரனும் யமனும் எல்லாரும் ஓடி போனாதானே. அதெல்லாம் அந்த டைம்ல நமக்கு காலம் அனுகூலமா இருந்தது, அவளுக்கு பிரதிகூலமா இருந்ததுனால அந்த டைம்ல அவ தோத்து போனா. ததாத்வமபிராஜேந்திரா வீட்ச காலவசம் ஜகத் பாதாளம் கச்ச தரசா ஜீவன் பத்ரமவாப்யசி. அதனால சும்ப ராஜாவே, அதே மாதிரி நீங்கள் இந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு பாதாள லோகத்துல போய் உயிரை காப்பாத்திண்டு வாழுங்கோம், உங்களுக்கு மங்களம் உண்டாகும். காலம் அனுகூலமாயிட்டு வரத்த நமக்கு இவாளெல்லாம் யுத்தம் பண்ணி தோக்கடிக்கலாம். 64வது ஸ்லோகம். மிருதே த்வயி மகாராஜா சத்ரவஸ்தே முதான்விதா மங்களானி பிரகாயந்தோ விஜரிஷ்யந்தி சர்வதா. ராஜாவே நீங்கள் இறந்து போயிட்டானா சத்ருக்களான தேவர்கள் எல்லாம் குஷியாயில விஜயகோஷம் முழக்கிண்டு எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுவா. அதனால நீங்கள் தோக்கக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடுங்கோ. உங்களை அந்த தேவி கொன்னுட்டா அப்படின்னாக்கா தேவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு தாள மேளங்களோடு கூடிட்டு நடனம் ஆடுவா. എന്നിട്ട് இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் குஷியோடு கூடிட்டு நடப்பா. இப்படி சொல்லிட்டு பஞ்சம ஸ்கந்தத்துல
30வது அத்தியாயம் தேவி பாகவதத்தில் முடிவடைகிறது.